Hello students, welcome to Sparks Academy. So TNPSC Road Inspector 2023 exam ஓட rapid revision series பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட லாஸ்ட் பார்ட் காம்பஸ் சர்வேயிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ காம்பஸ் அப்படின்றது என்னமா? ஸோ காம்பஸ் சர்வே ஏன் பண்ண போகிறோம்? காம்பஸ் அப்படின்றது என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து செயின் சர்வே பார்த்துருப்போம். ஸோ செயின் சர்வே அப்படின்றது ஃபார் மெஷரிங் தி லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ் டு மெஷர் தி லீனியர் டிஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ காம்பஸ் பை யூசிங் காம்பஸ் we can measure the directions too. ஓகேவா? ஸோ டைரக்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும். ஸோ அதோட ஆங்கிள்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா காம்பஸ். ஸோ காம்பஸ் யூஸ் பண்ணி we can do traversing, கரெக்டுங்களா? ஸோ நம்ம traversing அப்படின்னா நம்ம ஸோ we are connecting different survey lines and forming the framework. ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அது ஃபார்ம் பண்ணோம். ஸோ அண்ட் அதில் வரக்கூடிய இந்த லீனியர் மெஷர்மெண்ட்ஸ் அந்த சர்வே லைன்ஸ் என்ன ஆங்கிளில் இருக்குது, டைரக்ஷன்ஸில் இருக்குதுன்றதுனா பை யூசிங் காம்பஸ் அண்ட் செயினிங் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காம்பஸ் அப்படின்றது என்னமா, இட் இஸ் அன் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட் which consisting of magnetic needle, graduated circle and a line of sight. அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாமா? ஸோ லைன் ஆஃப் சைட்டை யூஸ் பண்ணி we can see the object and வந்து நம்ம மேக்னெட்டிக் நீடில்ஸ் வந்து உங்களுக்கு அதோட டைரக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகுதுன்னா காட்ட போகுது. ஓகேங்களா? ஸோ பை யூசிங் காம்பஸ் வி கேனாட் மெஷர் தி ஆங்கிள் டைரக்ட்லி. அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் டைம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளால் டைரெக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா ஆங்கிளை மெஷர் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி ஆர் மெஷரிங் தி ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து அதோட ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம். ஸோ காம்பஸ் கேன் நாட் மெஷர் தி ஆங்கிள் டைரக்ட்லி. ஸோ நம்ம ஒரு ரெண்டு லைனுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிளை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னெட்டிக் மெரிடியன் அந்த ரெண்டு லைனுக்குமான ஆங்கிளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்றதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் காம்பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அண்ட் சர்வேயர் காம்பஸ், இது ரெண்டும் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ். காம்பஸ் சர்வேல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பஸ். புக்கில் வந்து அது போக நமக்கு ட்ரஃப் காம்பஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் காம்பஸ் அண்ட் லெவல் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ட்ரஃப் காம்பஸ் அப்படின்றது நீங்கள் பிளேன் டேபிள் சர்வேல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது தெரியும். ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அண்ட் சர்வேயர் காம்பஸை பற்றி தான் நம்ம இங்கே கிளியராக நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம இங்கே வந்து எடுத்துப்போம். ஓகேமா? ஸோ எது மோஸ்ட் கன்வீனியன்ட் போர்ட்டபிள் மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் இஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் போர்ட்டபிள் காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்மளால we can use as a hand instrument, அதாவது வித்தவுட் ட்ரைபாட் we can use it. அதனால தான் இதை மோஸ்ட் கன்வீனியன்ட் சொல்லுவாங்க. வித்தவுட் ட்ரைபாட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 8 சென்டிமீட்டர் டு 12 சென்டிமீட்டர் டயா. ஸோ ஓகேமா? ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் மெட்டல் பாக்ஸ். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 to 12 சென்டிமீட்டர். ஸோ சைஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் மெட்டல் பாக்ஸுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும். ஸோ இந்த மெட்டல் பாக்ஸுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் நீடில் அண்ட் மேக்னெட்டிக் ரிங், அந்த மேக்னெட்டிக் ரிங் இல்லை, மேக்னெட்டிக் நீடில் அண்ட் வந்து கிராஜுவேட்டட் அலுமினியம் ரிங் வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது எதோட ஹெல்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆகேட் கேப். ஸோ ஏன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆகேட் கேப் இஸ் அ பார்ட் ஆஃப் விச் காம்பஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆகேட் கேப் இஸ் அ பார்ட் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஓகேவா? ஸோ அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் நீடில் அண்ட் கிராஜுவேட்டட் ரிங் இட் இஸ் அட்டாச்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆகேட் கேப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அலுமினியம் ரிங் இருக்குல்ல, கிராஜுவேட்டட் அலுமினியம் ரிங்கில் வந்து உங்களுக்கு ½ டிகிரி அப்படின்னு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ½ டிகிரி அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு இது கேட்பீங்க இல்லையா, தட் இஸ் அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன, பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா ½ டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ½ டிகிரி நத்திங் பட் 30 மினிட்ஸ். ஸோ லீஸ்ட் கவுண்ட்டை வந்து இந்த பாயிண்ட்லையும் உங்களுக்கு சொல்லலாம். கிராஜுவேட்டட் ரிங் இஸ் கிராஜுவேட்டட் இன் ½ டிகிரி. ஸோ கிராஜுவேட்டட் டு ½ டிகிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம் மூலமாக மட்டும்தான் நம்மளால் அதை ரீட் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் இட் இஸ் கிராஜுவேட்டட் இன்வெர்ட்லி. ஸோ அதான் அதனால தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? And horizontal and vertical side of faces of prisms are made of convex. ஸோ அதில் இருக்கக்கூடிய
ப்ரிசம் வந்து என்ன ப்ரிசம் கேட்பாங்க. ஸோ கான்வெக்ஸ் ப்ரிசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதோட இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன்ஸ் மார்க்ட் இன் த ரிங் இஸ் கிளாக் வை டைரக்ஷன் ஃப்ரம் 0 to 360 டிகிரி சவுத் எண்ட் ஆஃப் தி நீடில். ஓகேவா, 0 வந்து சவுத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ காம்பஸோட அந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் வந்து சவுத்தில் 0 ஸ்டார்ட் ஆகும் அண்ட் 90, 180, 270 and it is 360. 0 or 360 தானே, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 0 or 360 at the south end of the நீடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 or 360 இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் we have two veins. One is sight vein, இன்னொன்று ஆப்ஜெக்ட் vein. ஆப்ஜெக்ட் vein is located oppositely to the prism. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் vein is located opposite to the prism அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாமா. ஸோ அண்ட் prismatic compass measure the bearing of line in the whole circle bearing system. prismatic compass வந்து எந்த சிஸ்டத்தில் ரன் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா whole circle bearing system, that is 0 to 360 டிகிரி இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு ரன் ஆகும். whole circle bearing, that is angle measured from நார்த்லேருந்து உங்களுக்கு 0 to 360 டிகிரி நம்ம மெஷர் பண்ணுவோம். அதான் என்னமா ஹோல் சர்க்கிள் பியரிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாமா, கிளியரா? ஸோ இதுதான் வந்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸோடது. நெக்ஸ்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் பார்த்தீங்க அப்படின்னா போத் சைட்டிங் அண்ட் ரீடிங் கேன் பி டன் சைமல்டேனியஸ்லி. பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் நீங்கள் சைட்டிங்கும் ரீடிங் எடுக்கிறதும் வந்து சைமல்டேனியஸாக உங்களால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. அண்ட் அந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் யூஸ் பண்ணக்கூடிய நீடலோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் நீடில் டைப், அண்ட் த நீடில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸாக ஆக்ட் ஆகாது. அண்ட் நீடில் அண்ட் அலுமினியம் ரிங் இஸ் அட்டாச்டு டுகெதர். ஸோ அதனால நீடிலும் ரிங்கும் தான் ஒன்றா இருக்கும். ஸோ அதனால தனியாலாம் இருக்காது. ஸோ அது வந்து நீடில் வந்து என்னவா ஆக்ட் பண்ண முடியாது, இண்டெக்ஸாக ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கிராஜுவேட்டட் ரிங் இஸ் அட்டாச்ட் வித் நீடில். ஸோ இது சொல்லிட்டோம். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக, த ரிங் டஸ் நாட் ரொட்டேட் அலாங் வித் த லைன் ஆஃப் சைட். ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸை பொறுத்த வரைக்கும் ரிங் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. ஓகேவா, பாக்ஸ் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். பாக்ஸில் அட்டாச் ஆகக்கூடிய லைன் ஆஃப் சைட் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு நீடலோ ரிங்கோ வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. ஸோ த ரிங் டஸ் நாட் ரொட்டேட் வித் த லைன் ஆஃப் சைட். இந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கிராஜுவேஷன்ஸ் ஆர் என்கிரேவ்ட் ஆர் இன்வெர்டட். ஸோ கிராஜுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா இன்வெர்டடாக இருக்கும். ஓகே, மிரர் இமேஜாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ரிசமில் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியர், அது கரெக்டாக நீங்கள் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஜுவேஷன்ஸ் ஆர் இன்வெர்டட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the reading is taken with the help of prism. So இது எல்லாமே already we have discussed. And object vein consists of metal vein with a vertical hair, and eye vein consists of a small metal vein with a silt. Object veinல வந்து உங்களுக்கு vertical hair, that is ஒரு cross hair இருக்கும், or horse hair அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் வெயின்ல வந்து அது இருக்கும். ஸோ ஐ வெயின்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேப், ஒரு ஓப்பன் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் ஒரு ஸ்லிட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் கிராஜுவேஷன்ஸை ப்ரிசம் மூலமாக பார்க்கும்போது யூ கேன் அட்ஜஸ்ட் தி ஃபோக்கஸிங் ஸ்க்ரூ. ப்ரிசமோட ஃபோக்கஸிங் ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிராஜுவேஷன் அந்த ரீடிங் வந்து இன்னும் கிளியராக உங்களால் பார்க்க முடியும். ஓகேவாமா, கிளியரா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸோட பார்ட்ஸ் அண்ட் திங்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அ பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் என்னென்ன டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சென்ட்ரிங், லெவலிங், ஃபோக்கஸிங், இந்த பொசிஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரிங் பண்ணுவோம், செகண்ட் லெவலிங் பண்ணுவோம், தென் ஃபோக்கஸிங் பண்ணுவோம். தென் பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா it is adjustment of levels, adjustment of side weight, and adjustment of needle and pivot. ஸோ இதெல்லாமே வந்து பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் தி காம்பஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்று கேட்டிருந்தாங்க, ஸோ தட் இஸ் அதில் வந்து ஒரு லிஃப்டிங் பின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காம்பஸில் அந்த லிஃப்டிங் பின்னை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீடில் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த லிஃப்டிங் பின். ஓகேவா, ஸோ வேறு எதுவும் இல்லை அதில் இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன, டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஓகே, இந்த ரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம டஸ்ட்ல இருந்து மற்றதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேப் பேர் என்ன அப்படின்னா ப்ரிசம் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ரிசம் வந்து அந்த டஸ்ட்ல இருந்து அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசம் கேப் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி இதையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு புக்கில் இருந்து தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதனால புக்கில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சர்வேயர் காம்பஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற காம்பஸ் என்ன அப்படின்னா சர்வேயர் காம்பஸ். ஸோ சர்வேயர் காம்பஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டட் ரிங் இஸ் டைரக்ட்லி அட்டாச்டு டு த சர்க்குலர் பாக்ஸ். இங்கே வந்து ரிங்கும் பாக்ஸும் வந்து ஒன்றா அட்டாச்சாக இருக்கும். நாட் வித் த மேக்னெட்டிக் நீடில். மேக்னெட்டிக் நீடில் வந்து உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ மேக்னெட்டிக் நீடில் ரொட்டேட்ஸ் ஃப்ரீலி, தட் மேக்னெட்டிக் நீடில் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். மேக்னெட்டிக் நீடில் floats freely. So it is very similar to prismatic compass. அதையும் சிமிலர் டு prismatic compass தான். கொஞ்சம் சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் தான் கிராஜுவேட்டட் ரிங்கும் பாக்ஸும் அட்டாச்சாக இருக்கும், நீடில் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நீடில் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி அப்படின்றது ஞாபகம், ஓவர் த பிவோட். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீடில் ஃப்ளோட்ஸ் ஃப்ரீலி ஓவர் த பிவோட். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நோ ப்ரிசம். ப்ரிசம்ஸ் வந்து என்ன இருக்காது அப்படின்னா அட்டாச்சாக இருக்காது. நமக்கு வந்து என்ன பண்ணும், ஐ மூலமாக தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நோ ப்ரிசம் இஸ் அட்டாச்டு டு தி காம்பஸ். ஸோ அதனால அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐவேன் பக்கத்தில் உங்களுக்கு எந்த ப்ரிசமும் இருக்காது. ஒன்லி ஒரு வெர்டிகல் ஸ்லிட்டு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிராஜுவேஷன்ஸ் வந்து டேரக்டாக இருக்கும். இந்த நம்ம வந்து அங்கே பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் பார்க்கும்போது ரீடிங்ஸ் ஆர் இன்வெர்டட் அப்படின்னு பார்த்தோம், கிராஜுவேஷன்ஸ் ஆர் இன்வெர்டட் அப்படின்னு பார்த்தோம். இங்கே கிராஜுவேஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி அவைலபிள். ஸோ அது வந்து உங்களுக்கு யூ கேன் see தி ரீடிங்ஸ் பை டைரக்ட் நெக்ட் ஐ. ஸோ உங்களால் டைரெக்டாக வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ரீடிங்ஸை வந்து மெஷர் பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது த நீடில் இஸ் எட்ஜ் பார் டைப். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய நீடிலோட டைப் என்ன அப்படின்னா எட்ஜ் பார் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆக்ட் ஆஸ் அ இண்டெக்ஸ். ஸோ சர்வேர் காம்பஸ் அப்படியே வந்து ஆப்போசிட் டு பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து ப்ராட் டைப் நீடில் அண்ட் இட் டஸ் நாட் ஆக்ட் ஆஸ் அ இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஹியர் த நீடில் இஸ் எட்ஜ் பார் டைப் அண்ட் த நீடில் ஆக்ட் ஆஸ் அ இண்டெக்ஸ் அப்படின்றதையும் பார்த்துக்கோம். அண்ட் ரிங் ரொட்டேட்ஸ் அலாங் வித் த லைன் ஆஃப் சைட். ஸோ இங்கே வந்து மெட்டல் பாக்ஸும் கிராஜுவேட்டட் ரிங்கும் அட்டாச்சாக இருக்கிறதுனால லைன் ஆஃப் சைட்டோட சேர்ந்து உங்களுக்கு ரிங்கும் சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ த ரிங் ரொட்டேட் along with the line of sight அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நோ ப்ரிசம் இஸ் அட்டாச்ட், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இட் ரன்ஸ் இன் அ ரெடியூஸ்டு பேரிங் சிஸ்டம். சர்வேர் காம்பஸ் எதுலன்னா ரெடியூஸ்ட் பேரிங் சிஸ்டம் ஆர் குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஆக்சுவலி குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம்னா என்னமா, விச் இஸ் the angle is measured with respect to true north or true south which is near to the survey line. அதுதான் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா quadrant bearing system in clockwise or anti-clockwise direction. ஸோ அதுதான் வந்து என்னன்னா quadrant bearing system or reduced bearing system அப்படின்னு படிப்போம். and the least count of survey compass is 15 minutes. prismatic compass அப்படின்னா எவ்வளோமா, 30 minutes or half degree அப்படின்னு சொல்லி நாம பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ இங்கே பிரிஸ்மேட்டிக் சர்வேர் காம்பஸோட ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட்லி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பார்க்க முடியும். பிகாஸ் இட் இஸ் என்கிரேவ்ட் இன் டைரக்ட்லி, என்கிரேவ்ட் ஆர் எரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ஆர் எரெக்ட். ஓகேவா? த ரிங் இஸ் கிராஜுவேட்டட் இன் குவாட்ரேட்டட் சிஸ்டம், தட் இஸ் 0 டிகிரி அட் நார்த் அண்ட் சவுத் அண்ட் 90 டிகிரி அட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ இதான் உங்களோட சர்வேர் காம்பஸ் அப்படின்னா 0 at the north and south and 90 degree at the ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஸோ இதான் வந்து சர்வேர் காம்பஸோட அந்த பொசிஷன். ஓகேவா? ஆங்கிள் பொசிஷன் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் சைட்டிங் அண்ட் ரீடிங் cannot be done simultaneously. உங்களால் ஒரே டைமில் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஜெக்டை சைட் பண்ணணும், தென் நெக்ஸ்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும், காம்பஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரீடிங்ஸ் எடுக்க முடியும். அண்ட் இட் cannot be used without tripod. ஸோ பிரிஸ்மேட்டிக் காம்பஸை நம்ம ட்ரைபாட் இல்லாமல் ஜஸ்ட் ஹேண்டில் பிளேஸ் பண்ணி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். பட் சர்வேர் காம்பஸை நீங்கள் ட்ரைபாட் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கிளியரா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் எதில், பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து சைட்டிங் அண்ட் ரீடிங் கேன் பி டன் சைமல்டேனியஸ்லி. அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக பிரிஸ்மேட்டிக் காம்பஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து விச் இஸ் ரிலேட்டட் டு சர்வேர் காம்பஸ் அண்ட் பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். மொத்தமாக எல்லாமே நம்ம பார்த்துறோம். அண்ட் ஜுவல் பேரிங் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த ஜுவல் பேரிங் அப்படின்றது எதோட வரும் அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சர்வேர் காம்பஸ். அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அதையும் நோட் பண்ணி ஜுவல் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஜுவல் பேரிங் இஸ் அ பார்ட் ஆஃப் சர்வேயர் காம்பஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சர்வேயர் காம்பஸ். ஸோ என்னென்ன டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சர்வேயர் காம்பஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிங் அண்ட் லெவலிங் தான். பிரிஸ்மாட்டிக் காம்பஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிங், லெவலிங் அண்ட் ஃபோக்கஸிங். அது வந்து என்ன அப்படின்னா டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சர்வேயர் காம்பஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லெவல்ஸ், adjustment of sight veins, adjustment of sensitivity of the needle, adjustment of the straightness of the needle and adjustment of the pivot. இது எல்லாமே வந்து permanent adjustment of the surveyor compass. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே prismatic compass பொறுத்த வரைக்கும் 3 temporary adjustment, 3 permanent adjustment. இங்கே surveyor compass பொறுத்த வரைக்கும் 2 temporary adjustmentடும் 5 permanent adjustmentடும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்த டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். ஸோ பேரிங் ஆஃப் அ லைன் அப்படின்னா என்ன? பேரிங் ஆஃப் அ லைன் இட் இஸ் கால்ட் ஆல்சோ கால்ட் அஸ் மெரிடியன்மா. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மெரிடியன். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்கிறது தான். ஸோ த ஹரிசாண்டல் ஆங்கிள் விச் அ லைன் மேக் வித் சம் ரெஃபரன்ஸ் டைரக்ஷன். ஒரு ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் வந்து ஒரு லைன் மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிளை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பேரிங் ஆஃப் அ லைன் அப்படின்னு சொல்கிறோம். பேரிங் ஆஃப் அ லைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெஃபரன்ஸ் லைனை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. தட் இஸ் ட்ரூ மெரிடியன் அண்ட் தட் இஸ் ட்ரூ மேக்னெட்டிக் மெரிடியன், ஆர்பிட்ரரி மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெரிடியன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ட்ரூ மெரிடியன் அப்படின்றது என்னமா டைரக்ஷன் இண்டிகேட்டட் பை இமேஜினரி சர்க்கிள் பாசிங் ரவுண்ட் தி எர்த் through that place and two north and south poles. அதான் என்ன அப்படின்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரூ மெரிடியன் அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். தட் இஸ் ட்ரூ மெரிடியன் அப்படின்னா this which is true north and true south. இதை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தட் நீங்கள் ஆங்கிள் இஸ் மெஷர்டு ஃப்ரம் தி ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத் டைரக்ஷன். தட் இஸ் பர்டிகுலர்லி ட்ரூ நார்த். ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்லணும்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ அதை இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ஷன் இண்டிகேட்டட் பை அன் இமேஜினரி சர்க்கிள் பாசிங் அரவுண்ட் தி எர்த் த்ரூ தி பிளேஸ் அண்ட் டூ நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவாமா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ மெரிடியனுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஜென்ரலாக மெரிடியன் அப்படின்னா என்னமா இட் இஸ் அன் இமேஜினரி லைன். ஓகே, இமேஜினரி லைன்ஸ் of longitude passing through the or longitude on the earth that extend from north to south pole அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்மளோட இந்த ரெஃபரன்ஸ் லைனை தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். அது ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத் அப்படின்ற ரெஃபரன்ஸ் லைனை தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ரூ பேரிங் அசிமோத். ஸோ ட்ரூ பேரிங்க்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா அசிமோத் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் தி ஹரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன் அ லைன் அண்ட் ட்ரூ மெரிடியன். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ பேரிங் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் நம்மளோட ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ சவுத் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து அந்த சர்வே லைன் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ பேரிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அசிமுத். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து உங்களுக்கு நம்மளோட மேக்னெட்டிக் எர்த் வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை ஆர் இட் சரௌண்டட் பை தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டைரக்ஷன்ஸ். அப்போ அந்த டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட காம்பஸ் எல்லாமே நம்மளோட ஆங்கிள்ஸை வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அந்த மேக்னெட்டிக் டைரக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாமா? ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்ஷன் இண்டிகேட்டட் பை அ ஃப்ரீலி சஸ்பெண்டட் அண்ட் ப்ராப்பர்லி பேலன்ஸ்டு மேக்னெட்டிக் நீடில் அன்அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். தட் இஸ் லோக்கலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்னால அஃபெக்ட் ஆகாமல் ஒரு மேக்னெட்டிக் நீடில் இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷனை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அவர் மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் அப்படின்றது. மேக்னெட்டிக் பேரிங் அப்படின்றது என்னமா இட் இஸ் ஹரிசாண்டல் ஆங்கிள் ஆஃப் அ லைன் மேக்ஸ் வித் மேக்னெட்டிக் மெரிடியன். அதை தான் என்னன்னு சொல்ல முடியும். திஸ் மெரிடியன் மீன்ஸ் மேக்னெட்டிக் மெரிடியன்.
அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசியூம்டு ஆர் ஆர்பிட்ரரி மெரிடியன். ஸோ ஃபார் அவர் லோக்கல் சர்வே பர்பஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வி ஆர் அசியூமிங் சம் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ அதை வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்மளோட ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு அதுக்கு ரெஸ்பெக்டிவாக நம்ம வந்து ஆங்கிள்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆர்பிட்ரரி மெரிடியன் அண்ட் ஆர்பிட்ரரி பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் any convenient direction towards the permanent and prominent mark or signal. அததான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்பிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ச் ஸ்பியர், ஒரு சிம்னி, ஆர் ஒரு ஒரு டாப் ஆஃப் தி லைட் ஹவுஸ், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரரி. ஸோ ஒரு பெர்மனன்ட் கன்வீனியன்ட் மார்க். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆர்பிட். ஸோ இது ஒரு ஒரு நம்ம அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறது லோக்கல் சர்வேக்காக. ஓகேவா? ஸோ த ஆங்கிள் மேக்ஸ் வித் த ஆர்பிட்ரரி மெரிடியன் இஸ் கால்ட் ஆர்பிட்ரரி பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹோல் சர்க்கிள் பியரிங். ஸோ பியரிங் ஆஃப் அ லைன் இஸ் மெஷர்டு ஃப்ரம் மேக்னெட்டிக் நார்த் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப் டு 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய அந்த பேரிங் சிஸ்டத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த வேல்யூ ஆஃப் ஹோல் சர்க்கிள் பேரிங் இஸ் 0 to 360 டிகிரி. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம். The bearing of a line measured eastward or westward from north or south, whichever is nearer, and it may be clockwise or anti-clockwise. அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எது வந்து நார்த் ஆர் சவுத், மேக்னெட்டிக் நார்த் ஆர் மேக்னெட்டிக் சவுத், அதுல இருந்து நாம மெஷர் பண்ணக்கூடியது ஈஸ்ட்வேர்ட் ஆர் வெஸ்ட்வேர்ட் மெஷர் பண்ணக்கூடியது தான் வந்து என்ன சொன்னா குவாட்ரேட்டிக் பேரிங். இந்த சர்வே லைன் எதுக்கு நியர்பையா இருக்குதோ அதை வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் மெரிடியனா நம்ம எடுத்துப்போம். ஸோ சவுத்துக்கு நியர்பையா இருந்துச்சுன்னா சவுத் வந்து ரெஃபரன்ஸ் மெரிடியனா இருக்கப்போம், நார்த் இருந்துச்சுன்னா நார்த் ரெஃபரன்ஸ் மெரிடியனா இருக்கப்போம். ஓகேவா? ஸோ நார்த் ஆர் சவுத் யூஸ்ட் as a reference meridian and direction can be either clockwise or anti-clockwise depends upon the position of the line. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸோ இங்கே வந்து நீங்கள் நார்த் உங்களோட பியரிங்ஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா இட் இஸ் மென்ஷன் இன் நார்த் 30 டிகிரி ஈஸ்ட் ஆர் நார்த் 30 டிகிரி வெஸ்ட் ஆர் சவுத் 30 டிகிரி ஈஸ்ட் ஆர் சவுத் 30 டிகிரி வெஸ்ட். ஸோ நீங்கள் யூ ஆர் மென்ஷனிங் தி bearing with the directions. bearing with the directions அது ரொம்ப முக்கியம். குவாட்ரண்டல் bearing சிஸ்டம்ல you are mentioning the bearing with the directions. அதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா reduced bearing system. நெக்ஸ்ட் வந்து reduced bearing system. ஸோ reduced bearing அப்படின்னா என்னன்னா when a whole circle bearing is converted into reduced கன்வெர்டட் இன்டு குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெடியூஸ்டு பேரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோல் சர்க்கிள் பேரிங் இஸ் எப்போ இது பண்ண முடியும்னா 90 டிகிரி. இது 9000 இல்லைமா, 900 இல்லை 90 டிகிரி. when the whole circle bearing is exceeds 90 degree then it is converted into quadrantal bearing system. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா the trigonometrical functionக்கு பேர் தான் என்ன அப்படின்னா reduced bearing அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. converted or reduced to quadrantal bearing system. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா reduced bearing system அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டேபிளர் காலம் ஒன்று கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஹோல் சர்க்கிள் பேரிங்கை எப்படி குவாட்ரண்டல் பேரிங்கை மாற்றுறது அண்ட் குவாட்ரண்டல் பேரிங்கை எப்படி ஹோல் சர்க்கிள் பேரிங்கை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? தட் இஸ் ஹோல் சர்க்கிள் பேரிங் டு ரெடியூஸ்டு பேரிங் டு ஹோல் சர்க்கிள் பேரிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0 to 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு பேரிங் இஸ் ஈக்குவல் டு என்னமா reduced bearing is equal to whole circle bearing. So quadrant வந்து north east. அப்போ north east quadrantல வந்துச்சு அப்படின்னா reduced bearing is equal to whole circle bearing. ஓகேவா? நெக்ஸ்ட் 90 டிகிரி டு 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா reduced bearing is equal to 180 டிகிரி மைனஸ் whole circle bearing. ஸோ சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட் வந்து என்ன அப்படின்னா சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 180 டிகிரி டு 270 டிகிரி அப்படின்னா குவாட்ரண்ட் வந்து சவுத் வெஸ்ட். ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் மைனஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்படியே வைஸ் வெர்ஸா வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 270 டிகிரி டு 360 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா ரெடியூஸ்ட் பேரிங் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பேரிங் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இந்த குவாட்ரண்ட் என்னமா திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட், இது நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட், இது சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட், இது
சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட், இது நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ இதோட ஆங்கிள் என்னமா 0, திஸ் இஸ் 90 டிகிரி and 180 degree and it is 270 degree. கரெக்டா? it is 270 degree. ஸோ அப்போ எந்தெந்த குவாட்ரண்ட்ல இருந்தால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் அதோட ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன், 30 டிகிரி அப்படின்னா. ஸோ நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது என்னதான்? ஸோ குவாட்ரண்ட் வந்து நீங்கள் ரெடியூஸ்டு பேரிங் கன்வெர்ட் பண்ணாலும் அதே 30 டிகிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும்னா இது சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போ இதோட ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இட் இஸ் ரெடியூஸ்டு பேரிங்கை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் 180 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பேரிங். 180 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பேரிங். தட் இஸ் இங்க இருந்து இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா ஒரு இட் இஸ் 60 90 150 டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஹோல் சர்க்கிள் பேரிங்கை மாற்றணும் அப்படின்னா இதுதான் சார். ரெடியூஸ் பேரிங்கை மாற்றணும்னா ரெடியூஸ் பேரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 150 டிகிரி, தட் இஸ் 30 டிகிரி. ஓகேவா? ஸோ அப்போ குவாட்ரண்ட் என்ன? சவுத் ஈஸ்ட். அப்போ எப்படி எழுதணும்னா சவுத் 30 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு எழுதணும். அதை தான் இங்கே வந்து நம்ம இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அதனால ரிவிஷன்னால ஷார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங் டு ரெடியூஸ்டு பேரிங். அதே மாதிரி ரெடியூஸ்டு பேரிங்ல இருந்து எப்படி ஹோல் சர்க்கிள் பேரிங்காக மாற்றுறது அப்படின்னு வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் இஸ் ஈக்குவல் டு ரெடியூஸ்டு பேரிங். ஸோ தட் இஸ் பேரிங் வந்து என்னவா இருக்கும்? 0 to 90 டிகிரியாக இருக்கும். சவுத் ஈஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் ரெடியூஸ்டு பேரிங். ஸோ 90 டிகிரி டு 180 டிகிரியாக இருக்கும். சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பேரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் ரெடியூஸ்டு பேரிங். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் உங்களுக்கு மாறும். ஓகேவா? ஸோ 180 டிகிரி ப்ளஸ் ரெடியூஸ்டு பேரிங். ஸோ this ஆங்கிள் வந்து 180 டிகிரி டு 270 டிகிரியாக இருக்கும். நார்த் வெஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் 360 டிகிரி மைனஸ் ரெடியூஸ்டு பேரிங். ஆங்கிள் வந்து உங்களுக்கு 270 டு 360 ஆகும். ஸோ டைரெக்டாக ரூல் கேட்கலாம், ஒரு டைரெக்டாக என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ அதனால ரெண்டுத்துமே நீங்கள் படிங்க, ரூல்லையும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், bearing of a line taken in the progress of survey or in the forward direction is called forebearing or forward bearing. ஸோ நம்ம இதுதான் வந்து நம்மளோட சர்வே லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து மெஷர் பண்ணால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வே லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சர்வே லைனோட ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம மெஷர் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஃபோர் பேரிங் ஆர் ஃபார்வர்ட் பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து சர்வே லைன்லேருந்து ரிவர்ஸில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா பேக் பேரிங் ஆர் ரிவர்ஸ் பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் லைன் டைம் ப்ராக்ரஸ் ஆஃப் தி சர்வேல ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் சர்வே ஆர் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஃபோர் பேரிங் ஆர் ஃபார்வர்ட் பேரிங் அப்படின்னு சொல்கிறோம். பேரிங் டேக்கன் ரிவர்ஸ் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ரிவர்ஸ் ஆர் பேக் பேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோர் அண்ட் பேக் பேரிங் ஆஃப் லைன் இஸ் எக்ஸாக்ட்லி டிஃபர்ட் பை 180 டிகிரி. ஸோ ஃபோர் பேரிங் மைனஸ் பேக் பேரிங் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ரூல் வந்து நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் பேரிங் ஆஃப் லைன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பேரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. இதுவும் உங்களுக்கு தேவைப்படும், நிறைய இடத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் தேவைப்படும். ஓகேவா? பேக் பேரிங் ஆஃப் லைன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பேரிங் ஆஃப் லைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. ஸோ ஃபோர் பேரிங் ஆஃப் லைன் லெஸ் தென் 180 டிகிரினா நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. மோர் தென் 180 டிகிரி அப்படின்னா நீங்கள் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். லெஸ் தென் 180 டிகிரினா மைனஸ், இட் இஸ் எக்ஸீட்ஸ் அப்படின்னா நீங்கள் சாரி ப்ளஸ் சைன் எப்போ அப்படின்னா லெஸ் தென் 180 டிகிரி, மைனஸ் சைன் எப்போ அப்படின்னா மோர் தென் 180 டிகிரி. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், the quadrantal bearing system, four bearing and back bearing are numerically equal but with opposite cardinal point. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோர் பேரிங் வந்து நார்த் 30 டிகிரி ஈஸ்ட் இருக்குது அப்படின்னா பேக் பேரிங்கில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா சவுத் 30 டிகிரி வெஸ்ட்னு எழுதணும். ஸோ அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். நார்த்ன்றது சவுத்தாக மாறிடும், சவுத்ன்றது நார்த்தாக மாறிடும், ஈஸ்ட்ன்றது வெஸ்ட்டாக மாறிடும், வெஸ்ட்ன்றது ஈஸ்ட்டாக மாறிடும். ஸோ அப்போ கார்டினல் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டமில் நீங்கள் ஃபோர் பேரிங் பேக் பேரிங் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்போசிட் கார்டினல் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளேஸ் பண்ணால் போதும். அதே ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் நீங்கள் இந்த ரூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில். அடுத்து கான்செப்ட் என்னன்னா டிப் ஆஃப் தி
மேக்னெட்டிக் நீடில். ஸோ இந்த நீடில் makes an angle with respect to the horizontal. அதுதான் என்ன vertical angle made with the horizontal தான் என்ன நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா dip of the needle அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீடில் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகலை, இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்து நமக்கு வேரியேஷன் இருக்கு அப்படின்னா அந்த வேரியேஷனை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிப் ஆஃப் தி நீடில் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் தி நீடில் வித் த ஹரிசாண்டல், அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டிப் ஆஃப் தி நீடில் அப்படின்னு சொல்றாங்க. அமௌண்ட் ஆஃப் டிப் இஸ் நாட் யூனிஃபார்ம், இட் வேரி with place with respect to places. So 0 at the equator, 90 degree at the poles. ஓகேமா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவேட்டரில் 0 ஆகும், 90 டிகிரியில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாகவும், சாரி போல்ஸில் வந்து மேக்ஸிமம், அதாவது நார்த் அண்ட் சவுத்தில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவாமா? ஸோ இது எப்படி இருக்குன்னா இங்கே வந்து 0ஆகவும் இங்கே 90 டிகிரியாகவும் இருக்கும். ஓகேவாமா? ஸோ ஏன்னா அது லோக்கல் ஃபோர்ஸஸ் உங்களை அட்ராக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதோட இன்க்ளைன்டு வேரியேஷன் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேவாமா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா டிப் ஆஃப் தி நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்றது ஹரிசாண்டல் ஆங்கிள் வித் தி மேக்னெட்டிக் மெரிடியன் மேக்ஸ் வித் த ட்ரூ மெரிடியன். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரூ மெரிடியன் லைன் அப்படின்னு ஆகும். இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ட்ரூ நார்த்து, இது வந்து ட்ரூ சவுத்து. ஸோ இது நம்மளோட மேக்னெட்டிக் சவுத் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தி ட்ரூ நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? த ஹரிசாண்டல் ஆங்கிள் which the magnetic meridian makes with the true meridian தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, ஈஸ்டர்ன் டிக்ளினேஷன் அண்ட் வெஸ்டர்ன் டிக்ளினேஷன். இஃப் த டிக்ளினேஷன் இஸ் லெஃப்ட் சைட் டு தி ட்ரூ நார்த் அப்படின்னா அது வந்து வெஸ்டர்ன் டிக்ளினேஷன், ரைட் சைட் டு தி ட்ரூ மெரிடியன் அப்படின்னா இட் இஸ் ஈஸ்டர்ன் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் இஸ் when the needle deflected towards the east அப்படின்னா that is towards the east of the true meridian அப்படின்னா it is called east declination. வைஸ் வர்சா வெஸ்ட் சைடு போச்சு அப்படின்னா அது வெஸ்டர்ன் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரூ பேரிங் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்க, மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் லைன் பிளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். ஓகேவா? மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் லைன் பிளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். அதே மாதிரி மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் லைன் வேணும் அப்படின்னா ட்ரூ பேரிங் பிளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். ஸோ இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி கேட்கலாம். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க போகிறதுல ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால இந்த ரூல் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ஒரு டிராயிங் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இங்கே எப்போ ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ளினேஷன் ஈஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பாசிட்டிவ், ஈஸ்ட் அப்படின்னா பாசிட்டிவ் யூஸ் பண்ணுவீங்க, வெஸ்ட் அப்படின்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணுவீங்க. எப்போ அப்படின்னா உங்களுடைய ட்ரூ பேரிங் கண்டுபிடிக்கிறப்போ. அதே மேக்னெட்டிக் பேரிங் கண்டுபிடிக்கிறப்போ ப்ளஸ் அப்படின்னா வெஸ்டர்ன் சைடுக்கும் மைனஸ் அப்படின்றத ஈஸ்டர்ன் சைடுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இது புக்கில் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸை மேபி டைரெக்டாக கேட்பாங்க, அதுக்காக தான் நான் இதை வந்து இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இல்லை எனக்கு வந்து நான் ட்ரா பண்ணி போட முடியும்னா ப்ராப்ளமுக்கு பிரச்சனை இல்லை, பட் டைரெக்டாக ரூலில் கேட்டாங்க அப்படின்னா இதையே ஒரு கொஸ்டினாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ பேரிங் கண்டுபிடிக்கிறீங்கன்னா மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் லைன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிக்ளினேஷன். ட்ரூ பேரிங் கண்டுபிடிக்கிறப்போ ப்ளஸ் வந்து ஈஸ்ட் டிக்ளினேஷனுக்கும் மைனஸ் வந்து வெஸ்டர்ன் டிக்ளினேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அதே வந்து மேக்னெட்டிக் பேரிங் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறப்போ அப்படியே ஆப்போசிட், ப்ளஸ்ஸை வந்து வெஸ்டர்ன் டிக்ளினேஷனுக்கும் மைனஸை வந்து ஈஸ்டர்ன் டிக்ளினேஷனுக்கும் யூஸ் பண்ணுங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேரியேஷன். ஸோ செக்யூலர் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படின்றது நம்மளோட டிக்ளினேஷன் வந்து உங்களோட அந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ இட் வில் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் பிளேசஸ். ஸோ அதனால ஒவ்வொரு டைமுக்கும் பிளேஸுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன் இன் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ரெண்டு டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர் வேரியேஷன், இன்னொன்று வந்து இர்ரெகுலர் வேரியேஷன். ஸோ இதில் ரெகுலர் வேரியேஷனை நம்ம 3 டைப்பாக பார்க்குறோம். ஸோ செக்யூலர் வேரியேஷன், ஆனுலர் வேரியேஷன், டயானல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. செக்யூலர் வேரியேஷன் அப்படின்றது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு நடக்கிறது. தட் இஸ் ஒரு அரௌண்ட் 250 to 500 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நடக்கிறது தான் என்ன அப்படின்னா செக்யூலர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்யூலர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் பீரியட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனுலர் வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் என்னன்னு சொல்லணும்னா ஆனுலர் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 0 to ப்ளஸ் ஆர் மைனஸ்
12 minutes அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 minutes அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டெய்லி ஆர் டயனல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டயனல் டெய்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டெய்லி நடக்கக்கூடிய வேரியேஷன். ஸோ இது வந்து 1 to 12 minutes. தட் மீன்ஸ் 1 to ப்ளஸ் 12 minutes. அதுதான் அதோட அர்த்தம். 1 to ப்ளஸ் 12 minutes அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ அதனால இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 minutes அப்படின்றது இது ஆனுலர் வேரியேஷனுக்கு, 1 to 12 minutes அப்படின்றது டயனல் வேரியேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. irregular வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் டியூ டு சம் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ம்ஸ் ஆர் எர்த்குவேக்ஸ் ஆர் வால்கானிக் எரப்ஷன்ஸ், ஸோ இதனால வரக்கூடிய இதான் வந்து என்ன அப்படின்னா irregular வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் வேரியேஷன் அக்கர்டு டியூ டு திஸ் irregular வேரியேஷன். அது எவ்வளோ அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 1 degree ஆர் அ டிகிரி. ஓகேவா? ஸோ இட் மேபி 1 degree ஆர் மோர் தென் 1 degree கூட 2 degree ஆக்சுவலி ஆர் 2 degree. ஓகேவா? 2 degree கூட அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே மினிட்ஸில் பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் வேரியேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா 1 degree ஆர் 2 degree அட் அ டைம். எங்கே அப்படின்னா irregular வேரியேஷனில் மட்டும்தான். irregular வேரியேஷன் எதனால் நடக்குன்னு கேட்கலாம். எர்த்குவேக், வால்கானிக் எரப்ஷன், ஸோ அந்த மாதிரி சீஸ்மிக் இதனால வரக்கூடியது தான் இது என்னன்னா irregular வேரியேஷன் அண்ட் cannot be predicted. உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பியரிங் கால்குலேட் பண்ணப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து அட் சன் நூன் அப்படின்னு கேட்பாங்கம்மா. அட் சன் அட் நூன் அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா சன்னு 2 மெரிடியனில் எக்ஸாக்டாக பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா இட் இஸ் 180 degree. சாரி, சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா 180 degree அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்தன் ஹெமிஸ்பியர்னா இட் இஸ் 360 degree அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால சன் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன சதர்ன் ஹெமிஸ்பியரா நார்தர்ன் ஹெமிஸ்பியரான்றதை பொறுத்து அது மாறும். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு கொஸ்டின்ல சன் அட் நூன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆன் த ட்ரூ மெரிடியன் அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸாக்ட்லி ஆன் த ட்ரூ மெரிடியன் 180 degree அப்படின்றத ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது இட் இஸ் அன் எரர். ஸோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்றது எரர் கிடையாதுமா. லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றது எரர். ஸோ இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஸோ லோக்கல் அட்ராக்ஷன் இஸ் அன் எரர் டியூ டு தி லோக்கலி அவைலபிள் ஆர் லோக்கலி ப்ரெசன்ஸ் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட். அதனால வரக்கூடிய ஒரு எரர் தான் வந்து என்ன அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்னெட்டிக் காம்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் மேக்னெட்டிக் மெரிடியனை ஷோ பண்ணும் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போது அதுக்கு நியர்பையில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் நீடில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் நியர்பையில் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் வில் அட்ராக்ட் டு தி தட் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக மெஷர் பண்ண வேண்டிய ஆங்கிளில் சம் லைட் வேரியேஷன்ஸ் வில் அக்கர். ஸோ அந்த வேரியேஷன் தான் அந்த எரர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதனால் அப்படின்னா கரண்ட் பாசிங் எலக்ட்ரிக் ஒயர்ஸு, ஸ்டீல் பிரிட்ஜஸ்ஸு ஆர் சம் அதர் ஸ்டீல் ஆப்ஜெக்ட்ஸ் மேக்னெட்டிக்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எனி லைன் லோக்கல் அட்ராக்ஷன் வந்து இருக்கா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர் பியரிங் மைனஸ் பேக் பியரிங் இஸ் ஈக்குவல் டு 180 degree அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஷன் ஆர் நாட் அஃபெக்டட் பை தி இது தப்பாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 180 degreeனா the stations are affected by the local attraction அர்த்தம். இஃப் ஈக்குவல் டு 180 degreeனா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து both stations are free from local attraction அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இன்னொரு இது பாயிண்ட் என்ன அப்படின்னா both stations are affected by the same value of local attraction. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ when is not equal to 180 அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்வே ஸ்டேஷன் இஸ் அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவல் டு 180னா ஒன்று இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன் அண்ட் அனதர் பாசிபிலிட்டி இஸ் த ஸ்டேஷன்ஸ் ஆர் அஃபெக்டட் வித் தி சேம் வேல்யூ ஆஃப் லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஜென்ரலாக நம்மளோட கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம எதை மட்டும்தான் அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். போத் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டியூ டு லோக்கல் அட்ராக்ஷன் உங்களுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் அட் எனி ஸ்டேஷன் வில் நாட் அஃபெக்டட். ஓகேவா? உங்களுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. லோக்கல் அட்ராக்ஷன்னால ஸ்டேஷன் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். உங்களோட அந்த டோட்டல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் இன்க்ளூடட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு படிக்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் the angle between internal, so sum of internal and external angle should be 360 degree. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பர்மிசிபிள் எரர் இன் காம்பஸ் சர்வேயிங் எவ்வளோ அப்படின்னா
7.5 minutes, 7.5 minutes. But due to magnetic changes and variations, declination, the error வந்து should not exceed 10 minutes. Okay, almost generally permissible error எவ்வளோ அப்படின்னா 7.5 minutes அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் சேஞ்சஸ் அண்ட் வேரியேஷன்னால வரக்கூடிய எரர் வந்து should not exceed 10 minutes அப்படின்னு. ஸோ அப்போ ஜென்ரலாக எரர் should not exceed 10 minutes அப்படின்னு ஞாபகம். பர்மிசிபிள் எரர்னா 7.5 minutes அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஆஃப் எரர். ஸோ டிராவர்சிங்கில் எப்படி நம்ம எரர் வந்து கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா பை யூசிங் பவுடிச் ரூல். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ பவுடிச் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டு க்ளோசிங் தி எரர் ஆஃப் டிராவர்சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? த க்ளோசிங் எரர் அக்கர்ஸ் டியூ டு wrong measurement of length and bearing of a line in field due to faulty plotting. ஸோ நாம தப்பா வரைகிறதுனால என்ன ஆகலாம், எரர்ஸ் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகலாம். ஒருவேளை அந்த க்ளோசிங் எரர் வந்து பர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபீல்டு ஒர்க்கை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எரர் வந்து வித்தின் த சாரி மாற்றி சொல்லியிருக்கிறேன். எரர் வந்து எக்ஸீட்ஸ் தி பர்மிசிபிள் லிமிட் அப்படின்னா ஃபீல்டு ஒர்க்கை ரிப்பீட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்மிசிபிள் லிமிட்டை விட எரர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எரர் பர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராவர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே நமக்கு கரெக்டான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அண்ட் சம் ஆஃப் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இட் வாஸ் 360 டிகிரி அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சம் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை வந்து மேபி டைரெக்டாக கேட்கலாம், அதனால நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ ஹோல் சர்க்கிள் பேரிங் சிஸ்டம்லேருந்து நம்ம எப்படி இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதாமா, இது எல்லாமே இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது தான். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேரிங்ஸ் வந்து ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பேரிங் வந்து நமக்கு ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ போத் பேரிங்ஸ் ஆஃப் டூ லைன்ஸ் பீயிங் மெஷர்டு ஃப்ரம் அ காமன் ஸ்டேஷன் பாயிண்ட். ஒரு காமன் ஸ்டேஷன் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டோட பேரிங்கும் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம், மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரூல் வந்து என்ன அப்படின்னா இதுதான், தட் இஸ் இன்க்ளூடட் ஆங்கிள். இதுதான் உங்களுடைய இன்க்ளூடட் ஆங்கிள். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பேரிங் ஆஃப் லைன் ஏசி மைனஸ் பேரிங் ஆஃப் லைன் ஏபி. ஸோ இது வந்து ஏபிசி, bearing of line AC minus bearing of line AB, that is theta 1 minus theta 2. இதுதான் இந்த ரூல். ஸோ ரூல் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? ஸோ டைரெக்டாக ரூல் கேட்டால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ராப்ளமாக கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவீங்க. ரூலாக கேட்டால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்போ when both the bearing lines are measured from the common station point. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் both the bearings of the line not being measured from the common station point. ஸோ ரெண்டு ஸ்டேஷன் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு லைனை வந்து நம்ம மெஷர் பண்ண, ரெண்டு பேரிங் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இது ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் ஏ, இது ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் பி. ஸோ இங்க இருந்து மெஷர் பண்றாங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் theta 1 அண்ட் திஸ் இஸ் theta 2 அப்படின்னு ஆகும். ஸோ நமக்கு இன்க்ளூடட் ஆங்கிள் என்னமா இதுதான், ஆல்பா அப்படின்றத இன்க்ளூடட் ஆங்கிள். அப்போ காமன் ஸ்டேஷன் பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் included angle is equal to back bearing of a line AB minus 4 bearing of a line BC. இதுதான் வந்து ரூல். That is back bearing is equal to 180 degree plus theta 1 minus theta 2. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, back bearing of a line AB minus 4 bearing of a BC. ஸோ இதுதான் வந்து ரூலு. ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே கால்குலேட் பண்ணிடுங்க. ரூலாக கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் given bearing is in குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம். குவாட்ரண்டல் பேரிங் சிஸ்டம்ல கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அதுக்கான ரூல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ போத் பேரிங் ஹேவ் பீன் மெஷர்டு ஃப்ரம் த சேம் சைடு ஆஃப் தி மெரிடியன். ஒரே சைடு, மெரிடியனோட சேம் சைடில் மெஷர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ காமன் ஸ்டேஷன் பாயிண்ட் சேம் சைடில் மெஷர் பண்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லைன் ஏபி அண்ட் லைன் ஏசி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட இன்க்ளூடட் ஆங்கிள் என்னமா, டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பேரிங்ஸ் தான் வந்து என்ன இன்க்ளூடட் ஆங்கிள், தட் இஸ் theta 2 மைனஸ் theta 1. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்பா கிடைக்கும். theta 2 மைனஸ் theta 1 தான் உங்களுடைய இன்க்ளூடட் ஆங்கிளுக்கான ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா சேம் காமன் ஸ்டேஷன் பாயிண்ட் அண்ட் சேம் சைட் ஆஃப் தி மெரிடியன், சேம் சைட் ஆஃப் தி மெரிடியன். நெக்ஸ்ட் காமன் ஸ்டேஷன் பாயிண்ட் பட் ஆனால் adjacent side of the same meridian சொல்லிருக்காங்க. சேம் சைட் ஆஃப் தி மெரிடியன், இங்க வந்து என்னன்னா adjacent side of the same meridian அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான இது வந்து
this is line AB and this is line AC. இது theta 1 ன்னு கொடுத்துட்டாங்க, இது theta 2 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க என்ன வருமா, sum of the two bearings of two bearings, அதுதான் வந்து என்ன included angle, that is theta 1 plus theta 2. இங்க மைனஸ் ன்னு கொடுத்துட்டாங்க, theta 1 plus theta 2, இதுதான் என்ன included angle, that is your included angle alpha. So இது வந்து நாலாவது ரூல். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், given bearings, both the bearings have been measured from the same side of the different meridian. ஸோ ஒரே சைடில் மெஷர் பண்ணுறாங்க, பட் மெரிடியன் வந்து வேறு வேறு மெரிடியன், ஒன்று வந்து நார்த்தில் இருந்தும் இன்னொன்று ட்ரூ சவுத்தில் இருந்தும் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது என்ன அப்படின்றது தான். ஓகேவா. தட் இஸ் இன்க்ளூடட் ஆங்கிள். இது வந்து லைன் ஏபி அண்ட் லைன் பிசி. ஸோ இது ஏசி, இதுவுமே என்ன காமன் ஸ்டேஷன் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் theta 1 and this is theta 2. அப்போ நமக்கு இங்கே என்ன அப்படின்னா, ஸோ 180 minus sum of the bearings. Okay, 180 minus sum of the bearings. So theta 1 plus theta 2, 180 minus theta 1 plus theta 2, அதுதான் என்ன அப்படின்னா உங்களுடைய இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ டோட்டல் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு நமக்கு தெரியுமா, 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். 180 டிகிரிலேருந்து theta 1ஐயும் theta 2ஐயும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இன்க்ளூடட் ஆங்கிள் இது கிடைச்சிடும். ஸோ அதுதான் அதோட ரூல். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது எல்லாமே ரூலாக கேட்டால் என்னன்றதுக்காக தான்மா. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், both the bearings have been measured in opposite side of the different meridian. ஆப்போசிட் சைடு. ஓகேவா. சேம் சைடு கூட கிடையாது, இப்போ ஃபுல்லாகவே ஆப்போசிட் சைட்லேருந்து மெஷர் பண்ணால் என்ன அப்படின்றது தான். ஸோ காமன் ஸ்டேஷன் பாயிண்ட் ஏலேருந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஏ அண்ட் பி, திஸ் சி, ஏசி. ஸோ இதோட ஆங்கிள் theta 1ன்னு கொடுத்துட்டாங்க, இதோட ஆங்கிள் theta 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதோட இது என்ன அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் difference of the bearings of AB and C. ஓகேமா. difference of the bearing AB and C. ஓகேமா. that is இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியுமா நமக்கு, 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து என்னன்னா 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி மைனஸ் theta 1 மைனஸ் theta 2, theta 1 மைனஸ் theta 2 அப்படின்றது தான் என்ன அப்படின்னா இதோட ஆங்கிள். ஓகேவா. ஸோ கிளியரா. ஸோ இதுதான் வந்து இப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு both bearings have been measured to the opposite side of the different meridians அப்படின்னா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ காம்பஸ் சர்வேயை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் என்னென்னலாம் பார்த்துடலாம். ஸோ நீடில் நாட் பீயிங் ஸ்ட்ரெயிட், த பிவட் பீயிங் பென்ட், த நீடில் ஹேவிங் லாஸ்ட் இஸ் மேக்னட்டிசம், த பிவட் பாயிண்ட் பீயிங் பிளண்ட், த நீடில் நெய்தர் மூவிங் quite horizontally nor moving freely on the pivot due to the dip of the needle, the plane of sight not being vertical, the vertical hair being thick or loose, the line of sight not passing through the center of the graduated circle. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ மேக்னெட்டிக் நீடில் அந்த டிப்பை நம்ம கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சைடில் வந்து கவுண்டர் வெயிட் அப்படின்றதையும் ஒன்று ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ எது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இல்லை அப்படின்னு கேட்கலாம், ஆர் எது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எரர் இன் காம்பஸ் சர்வே டியூ டு மேனிப்புலேஷன் அண்ட் சைட்டிங். மேனிப்புலேஷன் அண்ட் சைட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்அக்யூரேட் சென்டரிங், நம்ம பண்ணக்கூடிய ஹியூமன் எரர்ஸ், கேர்லெஸ்னஸ் இன் ரீடிங், கேர்லெஸ்னஸ் இன் ரெக்கார்டிங், இம்ப்ராப்பர் பைசெக்டிங் அண்ட் ரேஞ்சிங், இன்அக்யூரேட் லெவலிங். இது எல்லாமே என்ன அப்படின்னா டியூ டு மேனிப்புலேஷன் அண்ட் சைட்டிங், தட் இஸ் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சைட்டிங். இது எதனாலனா நம்ம பண்ணக்கூடிய தப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது வேரியேஷன், லோக்கல் அட்ராக்ஷன், மேக்னெட்டிக் சேஞ்சஸ், irregular variation due to the magnetic storms, earthquakes. இது எல்லாமே என்ன அப்படின்னா error due to external influences, வெளியிருந்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்னால வரக்கூடிய error. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் காம்பஸ் சர்வேயிங். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ரிலாக்ஸாக போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஸோ ரொம்ப அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.